வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 90ஸ்க்கு தெரியும். நெறைய இந்த மாரி பழைய கா கார்ட்டூன் வீடியோவோட டைட்டில்ஸு, இன்ட்ரோ, சாங்கு, அதுபோக இந்த நெறைய இதெல்லாம் நமக்கு ரொம்பவுமே ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஒரு சில வீடியோஸ்லாம் நமக்கு இருக்கும். இந்த வரப்போலாம் நம்ம பாடுவோம், ஆடுவோம். அதே மாரி கார்ட்டூன் வீடியோஸும் நெறையா கார்ட்டூன் வீடியோஸோட நெறைய சாங்ஸ் கூட நமக்கு நெறைய மைண்ட்ல இன்னமும் இருக்கும் நெறைய பேருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டைட்டில்ல நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. இதுல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்ட்டு. அதாவது ஓல்டு ஆட்ஸ். அதாவது பழைய 90ஸ்ல உள்ள ஆட்ஸ நெறைய மெமரபிளான ஆட்ஸ்லாம் நெறையவே இருக்கு. அதுல ஒரு சில ஆட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி, அத இன்னைக்கு பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். அதுதான் இன்னைக்கான வீடியோ. கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைனல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஒண்ணு இருக்கு. அதையும் பார்ப்போம். அதுபோக இந்த வீடியோவ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே நண்பர்களே. ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். வாங்க பார்க்கலாம்.ร้อนเบอร์สามสิபுகைலாம் வருது மூக்குல இருந்து. ஓ, ஃபேன் ทำไงดีอ่ะ ஃபேன் ต้องมาผิด அது พัดลมฮาตาริไปอะค่ะ มันดีไงนี่ต้อง ஃபேன் ஆடா அது. பரவாயில்லையே, நல்லா இருக்கு. சைனாக்காரங்க தான் அப்பயே எப்பெல்லாம் யோசிச்சு இது பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா. ஃபேன் நம்மலாம் இந்த மாதிரி விசிறி விட்டு அந்த மாதிரி பனிப்பெண்கள் வச்சு பார்த்துருப்போம். அவன் பனிப்பெண்ணையே ரோபோட்டா வச்சு இது பண்ணியிருக்கான். அப்போ ரோபோட்டிக்குமே அவங்களுக்கு அப்பயே இருந்திருக்கு. ஒண்டர் கேக் இது நான் பார்த்துருக்கேன். நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு இந்த ஆடம். மில்கா ஒண்டர் கேக் இந்த இதுவுமே ரொம்பவுமே நல்லா இருக்கும். இது நான் சாப்பிட்டது இல்லை, ஆனா பார்த்துருக்கேன். ஆனா நான் 90s கிடையாது, நான் 2K. அது இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நான் 90s கிடையாது. ஆனா 90ஸ்க்கும் நடுவுல அந்த 2000 அந்த இயர்ல பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர், அதாவது 90ஸ்ல உள்ளதையும் பார்த்துருப்பாங்க, 2Kல உள்ளதையும் பார்த்துருப்பாங்க. ரெண்டுத்தையுமே சேர்ந்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், ரோட்டுக்கு அங்கிட்டு நில்லு இல்ல இங்கிட்டு நில்லு, நடுவில் இருந்தால் லாரிட்டு செத்து போயிடுவோங்கிற சீமானோட டைலாக் மாதிரி தான். ரெண்டும் இல்லாம நடுவுல நம்ம நிற்போம். அதனால 90ஸோட அந்த இதையும் நமக்கு தெரியும். அதே மாதிரி 2Kவோட இதையும் இது பண்ணிப்போம். நமக்கு அந்த குடுப்பனை நமக்கு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் கிடைக்கும். யார் யாரெல்லாம் 2K வீடியோ பாக்குறீங்களோ அவங்க மறக்காம, அதாவது 2Kனா இந்த 2K இல்ல, அந்த 2000 2001 அந்த டைம்ல பிறந்திருப்பாங்களா, அந்த 2K அவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க யார் யாருக்காக, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிஜாம் பாக்கு இதெல்லாம் ஒரு காலத்துல ரொம்பவுமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் திஸ் ஆடு. இந்த ஆட்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா காட்டியிருப்பாங்க. ரொம்பவுமே பிடிக்கும், நல்லா இருக்கும் இந்த ஆடும். இது ஆடா இல்ல எதுவும் சினிமா பாட்டாங்கிற மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு. சினிமால இப்போ வர ஷார்ட்ஸ் மாதிரி எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிடுவேன். இதுதாங்க எனக்கு இது புரியவே இல்லை. அப்பயும் சரி இப்பயும் சரி எப்பயும் சரி, புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருன்னா புரிஞ்சா சொல்லுங்க. என்னது அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இந்த ஆடோட எண்டுல லாஸ்டா ஒரு எண்ணெய் ஊத்துறாங்க தெரியுமா, அந்த அளவுக்கா எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றவங்களா இந்த ஆட்ல நடிச்சு இவ்வளவு பளபளன்னு இருக்காங்க. எனக்கு அதுதான் டவுட்டு. யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, எதுக்கு இவ்வளவு எண்ணெய் ஊத்துறாங்க அப்படின்ட்டு.
நம்பர் 1 சொல்ற டூத் பேஸ்ட்லாம் அழகு சாதன பொருட்களா தான் விக்கிறாங்க. ஆனா 60 வருஷமா தரத்திலையும் விற்பனையிலையும் நம்பர் 1 இருப்பது கோபால் பல்பொடி மட்டும் தாங்க. கோபால் பல்பொடி. இந்த இதுவும் நான் பார்த்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, இந்த கோல்கேட்டு இந்த ஆடெல்லாம் வந்து நம்ம இப்போ நிறைய பார்த்துருப்போம். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்டு அந்த மாதிரி ஆடை வந்து இப்போ ட்ரோல் பண்ணி நிறைய பேர் பேசுறாங்க. ஓகே, அது இதுதான். ஆனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோபால் பல்பொடிங்க தான் வந்து எங்களுக்கு அப்போ உள்ள கோல்கேட். எங்களுக்கு இல்லை, 90ஸ்க்கு. ஏன்னா நான் வந்து அதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ உள்ள கோல்கேட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். படத்துல உள்ள பாட்டு, டைலாக்ஸு, ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த மாதிரி இது அவங்களோட ஆக்டர் பேரு இதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்போம். ஓகே, ஆனா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோட பாட்டெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து அது 90ஸ்ல உள்ள பாட்டு தான். இப்போ நிறைய இருக்கு, இப்போ ரீசெண்ட் டயத்துலேயே நிறைய வந்து இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த டயத்துல உள்ள பாட்டு வந்து பாட்டு மாதிரியும் அதுல எடுக்கிற அந்த ஷார்ட்ஸ் வந்து படம் மாதிரியுமே இருக்கும். அதுதான் இது ரொம்ப செம்மையான ஒரு ஆடு. இது ஏஆர் ரஹ்மான் வந்து செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அப்பே. It's nice. You want to add something more? நல்லா இருக்கும் இந்த மியூசிக். Living a dream, living a home, let the rhythm take control. Living this day, living it now, live the moment right now. டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல வந்து அந்த மியூசிக்கை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போறாரு. அது வேற லெவல். அது எங்க ஸ்டார்ட் ஆகுது, அந்த சின்ன பையன் கையில உள்ள மவுத் ஆர்கன்ல ஸ்டார்ட் பண்ணது எவ்வளவு பெரிய இதாயிருக்கு பாருங்க. ஆனா உண்மையிலே மொபைல் ரிங்டோன்ஸும் அந்த மாதிரி வந்து அப்போ உள்ள நிறைய மொபைல் ரிங்டோன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். குயில் கத்துற மாதிரிலாம் நிறைய இருக்கும். மொபைல் ரிங்டோன்ஸும் நிறைய பேர் லைக் பண்ணி வச்சிருப்போம். அதான் வந்து ஐஃபோன் ரிங்டோனு அது அந்த மாதிரி வந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குயில் ரிங்டோனு, இந்த ஏர்டெல், ஏர்செல், டொக்கோமோ அந்த மாதிரி சில கம்பெனியோட ஓன் அந்த சாங்கு மியூசிக்ஸே வந்து நிறைய பேர் வந்து ரிங்டோனை வச்சிருப்பாங்க. அது உண்மையிலே அது ஒரு நல்ல ஒரு மெமரபிளான மூமெண்ட் தான். யோகி பாலக்குடி. குடிக்க மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ? அப்பா கிட்ட சொல்லிடுவேன். சொல்லிக்கோ. பிடி. யோகி நான் குடிக்க மாட்டேன்னு. இப்ப நான் குடிக்கிறேன். ஆனா ஸ்கூல்ல என்ன பண்ணுவேன்? டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணுங்க பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ். இதோட 4 பிஸ்கட்ஸ்ல இருந்து அவனுக்கு கிடைக்குது 1 கிளாஸ் பாலின் எனர்ஜி. அதுவும் அவனுக்கு தெரியாமலேயே. பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ். இந்த ஆட பாத்தீங்கன்னா வந்து என்னடா இவன் 90s ஆடு தான்டா தம்ப்லைன் வச்சிருந்தான், 90s ஆடு தானே போடுறோன்னு சொல்லியிருந்தான், இது என்ன புதுசா சம்மந்தமே இல்லாம ரீசெண்ட்ல உள்ள ஆடெல்லாம் வருது அப்படின்னு யோசிக்கலாம். எனக்கு வந்து இந்த ஆடு வந்து கொஞ்சம் அதான் நான் சொன்னல, அதாவது இந்த இயர்ஸ்ல நிறைய ஆட்ஸ் வந்து நிறைய மெமரபிளான ஆட்ஸ்லாம் இருக்கு. அதுல ஒரு சில ஆட்ஸ்லாம் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல அந்த மாதிரி உள்ள ஆட்ஸ்ல எனக்கு இந்த ஆட் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் வந்து இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நிர்மா பவுடர். அப்பயே இந்தியா கேட்டு எல்லாரும் நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க போல ஆடுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் பவுடர் நிர்மா, அதாவது துணி துவைக்கிற பவுடரோட ஆட். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க சொல்றேன். இது வந்து துணி துவைக்கிற பவுடரு. அதான் இப்போ நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோம். இந்த ரின்னு, டிஜர்டென்ட் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு துணி துவைக்கிற ஒரு பவுடர் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. இந்த குண்டு மல்லிகா சொட்ட சுபலாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். சிவகார்த்திகேயன் நிறைய ஆக்டர்ஸ் பெருசாலாம் இருக்காங்க. அழகு நம்ம கையில தான் இருக்கு. விவெல் யங் க்ளோவில் உள்ளது ஃப்ரூட் இன்ஃபியூஷன்ஸ் மற்றும் விட்டமின் இ. இதன் ஒப்பற்ற ஆக்டிவ் என் உங்கள் சருமத்துக்கு தரும் போஷாக்கு, பாதுகாப்பு, ஈரப்பதம் மற்றும் பளிச்சின ஒரு அழகு. கேரளா பாத்தீங்களா? டல் திவ்யா
நம்ம டல் திவ்யா தூள் திவ்யா ஆயிட்டோய். விவேல் பளிச்சுன்னு மாற்றம் by ITC. ஆக்ட்ரஸ்லாம் வச்சு நிறைய இடம் தருவாங்க. நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க. சிவகார்த்திகேயன், த்ரிஷா, இன்னும் வந்து நிறைய படத்துல உள்ள ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க. இந்த ஆடும் நல்லா இருக்கும், ஜேம்ஸ் ஆடு. ஜேம்ஸ் வச்சு இவ்வளவு பண்ணிருக்காங்களே, டிவியா இருக்குமா இல்ல ரியலா இது மாதிரி பண்ணிருப்பாங்களா? ஒரு அளவுக்கு அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா எடுத்துருக்காங்க அப்பயே. ஜேம்ஸ் ஆட் இதுவும் நல்லா இருக்கும், ஆடும் நல்லா இருக்கும், ஜேம்ஸும் நல்லா இருக்கும். கலர் கலரா சூப்பரா இருக்கும் அந்த லைன்லாம். இது செம்ம ஆடு, சென்டர் ஃப்ரோட். Magamasa. Gada Magamasa. சென்டர் ஃப்ரூட் நாக்கை நாட்டியமாட செய்யுமே, அததான் ஹிந்தியில சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து டாட்டா. இந்த ஆடு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த ஆடு. இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் ஒரு ஆடு பாக்குற ஃபீலே. நம்மளாம் இப்பெல்லாம் வந்து நிறைய ஆட்ஸ் ஸ்கிப் பண்றோம், அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த ஆட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வைப்பாங்க அப்போ ஆட்ஸ் எல்லாம். தம்பிங்களா, பிளேனை கொஞ்சம் தள்ளனா கூலா ட்ரிங்க்ஸ் தரேன். இது சாதாரண ட்ரிங்க் இல்ல, புது டாடா குளுக்கோ பிளஸ் கண்ணே. ட்ரை பண்ணு. குடிச்சாலும் எனர்ஜி வந்துடும். ஃபீலிங்ஸ் ரீக்ரியேட் ஆகுது அந்த ஆடோட பார்த்து அந்த இதெல்லாம் மெமரிஸ்ல. கதையில கொஞ்சம் கேஸ் இருந்தாலும் டாடா குளுக்கோ பிளஸ்ல கேஸே இல்ல. கேஸ் மைனஸ் எனர்ஜி பிளஸ். இதுவும் நல்லா இருக்கும் ஆடு. நமக்கு எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஐடியா தோணும், என்ன இது சம்மந்தமே இல்லாம ஃபிளைட் வந்து நம்ம தள்ளி மூவ் பண்ணி, அதுவும் இல்லாம நிறைய நமக்கு அப்போ யோசனை வந்திருக்காது, ஆனா இப்போ யோசனை வந்திருக்கும். அதான் நம்மளோட அந்த பார்க்க தூண்டுற ஒரு சின்ன ஒரு ஹூக்கு தான் இந்த ஃபிளைட்டோட ஆடு வந்து நல்லா இருக்கும். இந்த ஃபிளைட் ஆடு அதுவும் இல்லாம சம்மந்தமே, அது என்னடா இவங்க வந்து தள்ளி அந்த ஃபிளைட்டை அந்த இது பண்ணி தள்ளி எப்படி பறக்க வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஃபிளைட்டுக்குள்ள ஸ்டேரிங் இருக்கு, ஜன்னல் இருக்கு, ஃபுட்போர்ட் பாத்தீங்கன்னா அதுல உள்ள கண்டக்டர் இருக்காது. அதுதான் மெயின். டவுன் பஸ், இந்த லோக்கல் பஸ்ல உள்ள அந்த செட், அதுல உள்ள அந்த அந்த எப்படி சொல்றது, அதுக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்களை மட்டும் கொண்டு போய் ஒரு ஃபிளைட்ல வச்சா எப்படி இருக்கும், அந்த கான்செப்ட்ல தான் அந்த ஆடு எடுத்திருப்பாங்க. ரொம்பவுமே நல்லா இருக்கும் இந்த ஆடு. இந்த ஆடு செம்மையா இருக்கும். விஜய் எல்லாம் 1-2 ஆட்ஸ்ல தான் நடிச்சிருக்காரு, ஆனாலுமே அந்த ஆட்லாம் வந்து பீக் செம்மையா இருக்கும்.
உங்கள் உலகம் எப்போதும் உங்களுடன், எங்கும் எப்போதும் துணை வரும் நெட்வொர்க்குடன். டொக்கோமோ அதுதான் எப்படி சொல்றது, பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த 90s அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மட்டும் வச்சு நம்ம பேசலாம், எக்கச்சக்கமா பேசலாம். ஒரு தனியா ஒரு 2-3 ஹவருக்கு வரைக்கும் ஒரு பாட்காஸ்டே போகலாம். ஆனா பாத்துங்க அந்த அளவுக்கு இருக்க 90sல நிறைய மெமரபிளான மூமெண்ட் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அதனாலதான் நான் எல்லாரும் யோசிப்பீங்க, என்னடா இந்த வீடியோல வந்து வளவளன்னு எல்லா வீடியோலயும் பேசிக்கிட்டே இருக்கேன்ட்டு. அதுதான் அந்த 90s அந்த ஆடு இந்த இதெல்லாம் பாக்குறப்ப திரும்ப நமக்கு அதை ரீக்ரியேட் பண்ணி திரும்ப கிளிச்சு மாதிரி அதே இடத்துலயே கொண்டு போய் நம்மளை வச்சா எப்படி இருக்கும். திரும்ப இப்போ நீங்க வந்து இப்போ 2000 பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல அந்த இடத்த அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து அப்படியே நீங்க சேம் ஆளு சேம் அதே தூக்கி உங்க கொண்டு போய், அதாவது 24 மாதிரி கொண்டு போய் அதே இடத்துல இருந்து நீங்க அந்த இடத்துல இருந்து அந்த இதெல்லாம் திரும்ப அதை அனுபவிக்கிறப்ப எப்படி இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா இந்த ஸ்கூல் டேஸ்லாம் நிறைய பேர் மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஸ்கூல் டேஸ்ல நம்மள திருப்ப கொண்டு போய் வச்சு அந்த ஸ்கூல் டேஸை நம்ம வந்து ஃபீல் பண்ண எப்படி இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த ஆட்ஸ், இந்த சாங்ஸ் எல்லாமே அந்த 90s அப்படிங்கிறது முத்தான ஒரு தருணங்கள் தான் அந்த 90s பீரியட். இதெல்லாம் நீ ஏன் பேசுற அப்படின்னு கேட்கலாம். அந்த டயத்துல ஒரு சில விஷயத்த நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் கடைசியா ஒரு சர்ப்ரைஸ், ஒரு நியூஸ் இருக்கு, அப்படி என்ன அப்படின்னு பார்த்தலாம். அது என்னன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அந்த வீடியோ ப்ளே பண்றேன், உங்களுக்கே புரிஞ்சிடும். சி ஜோசப் விஜய் எனும் நான் புரிஞ்சிருக்கா? அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் மசிவான ஒரு வரலாறு காணாத ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா இப்போ இந்த 2026 எலெக்ஷனோட முடிவு ரிசல்ட் முடிஞ்சு 4ஆம் தேதியே ரிசல்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ண அந்த டைம் பார்த்தீங்கன்னா விஜய் சார்கிட்ட வந்து 107 சீட் அந்த அளவுக்கு இருந்தது. அதை வச்சு நம்ம வந்து மெஜாரிட்டியை ட்ரை பண்றோம் சொல்லி ஆட்சி பிடிக்க சொல்லி திரும்ப வீட்டுக்கு வந்து திரும்ப அது கிளிச் ஆகி திரும்ப கூட்டணி வச்சு திரும்ப அவங்க போய் இந்த மாதிரி கரெக்டா ஒரு ரொட்டேட்டிவா நடந்துகிட்டே இருந்தது. கடந்த இந்த ஒரு 5-6 ஒரு வாரத்துக்கிட்ட இதே இதுதான் நடந்துட்டு. என்னடா இது, வராரு என்னடா போறாரு, வருவாரு போயிடுவாரு இப்படியே போட்டாரு, ஒரே கன்ஃபியூஷன்லயே வச்சிருந்தாங்க. இப்போ கடைசியா வந்து ஃபைனலா அதுக்கு வந்து ஒரு முடிவை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிஎம்மா வந்து பதவி ஏற்றிருக்காரு. ரொம்பவுமே வந்து இது பெரிய ஒரு ஆசை, கனவு, லட்சியம் அப்படின்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா வந்து இதை செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி முக்கியமா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அவர் பதவி ஏற்றது ஆகட்டும், வெற்றி பெற்றதாகட்டும், விஜய் அந்த அளவுக்கு வந்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. நானும் சொல்ல போனா ஒரு விஜய் ஃபேன் தான். நீங்களும் எவ்வளவோ பேர் வந்து விஜய் ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்களும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த 2026 எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறம் இவர் இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி சிஎம் ஆயிருக்கிறது உங்களுக்கு எப்படிலாம் இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து இது பண்ணுறீங்க. ஓகே, அது எனக்கு ரொம்பவுமே வந்து சப்போர்ட்டாகவும் இருக்குது, ரொம்பவுமே வந்து சந்தோஷமாகவும் இருக்குது. அதே டயத்தில் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்த மறந்துடுறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களும் சரி, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, பார்த்து முடிச்சவங்களும் சரி, எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் லைக் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவுமே சப்போர்ட்டா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு வந்து ரொம்பவுமே ஒரு மோட்டிவேஷனாலும் ஒரு உந்துதல் மாதிரி இருக்கும். அதை மட்டும் மனசுல வச்சுட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த 2026 விஜய் சிஎம் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட பார்த்தீங்கன்னா இது மாதிரி வேற எதனா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கு அப்படின்னா அதையும் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
நான் நெக்ஸ்ட் வீக் வந்து இது பண்ணுறேன். எப்படியும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ், அதாவது சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய பிக் வீடியோ போடுவோம், மற்ற நாள் வந்து ஷார்ட்ஸ் போடுவோம். அதனால வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் ரேண்டமாக எதனா வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் சண்டே வந்து அந்த வீடியோவை வந்து நம்ம மேக் பண்ணலாம். சரி, ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம், பாய்.